புரட்சிக்காரன் உறவுகளுக்கு வணக்கம். 2023 விட 2024 தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாருக்குமே ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருக்குது. கேட்டால் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு விதமான கூட்டணி வச்சுருக்கேங்கிறாங்க. இன்னொருத்தவங்க நாங்கள் மக்களுக்கான அரசியலை நேரடியாக எதிர்த்து மக்களிடம் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி 7% வைத்திருக்கக்கூடிய கட்சி, 30 லட்சம் மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அடுத்த தேர்தலில் என்ன விதமான ஒரு வளர்ச்சியை பெறப்போகுதுன்னு சொல்லி எல்லா விதமான மக்களுமே எல்லா அரசியல் கட்சியுமே கவனிக்கக்கூடிய ஒரு நாம் தமிழர் கட்சி என்ன செய்ய போகிறது என்கிற கேள்வியும் பின்னாடியே தொடர்ந்து வருது. அதற்கான கேள்வியும் விடையும் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் தமிழர் கட்சி தொடங்கி 13 ஆண்டுகள் நிறைவடைந்துருச்சு. இந்த 13 ஆண்டுகளில் மிக முக்கியமான காலம் எதுவாக பார்க்கப்படுதுன்னா இந்த 2023 சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம். ஏன்னா எல்லா ஆண்டுலையுமே நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி, பணிகள், களப்பணி, மக்களுடைய எழுச்சி இது எல்லாம் சரிவர இருந்தாலும் 2023 கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியுது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட களப்பணிங்கிறதும் மக்கள் இடத்துல மிக அதிகமாக இருந்தது. தொடர்ச்சியான போராட்டங்கள், தொடர்ச்சியான மக்கள் எழுச்சி, மக்கள் இடத்திலும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு நல்ல உறவு முறை இருந்ததை நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடிந்தது. அது அந்த ஆண்டு தொடங்கினதுலேருந்து ஈரோடு கிழக்கு தேர்தலிருந்து 2023 முடிகிற வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் எண்ணூரில் போய் ஆய்வு செய்துட்டு தன்னோட போராட்டத்தை நிறைவு செய்கிற வரைக்கும் இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா அரசியல் போராட்டத்திலுமே சரி நாம் தமிழர் கட்சிக்கு 2023 ஒரு மிகப்பெரிய வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, திமுகவுடைய ஆட்சியில் முதல் 2022 இருக்கட்டும் 2021 இருக்கட்டும், இந்த 2 வருடத்தையும் தாண்டி 2023 திமுகவா நாம் தமிழரா என்கிற ஒரு போட்டிங்கிறது நிறைய அரசியல் சூழலில் நம்மளால் பார்க்க முடிந்தது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் திமுகவுடைய தலைவராக இருந்தவர் தான் ஐயா கருணாநிதி. ஐயா கருணாநிதியோட பேனாசிலை வைக்கக்கூடிய விவகாரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளுமே மௌனமாக இருந்தது. கருத்து சொல்கிறேங்கிற பேரில் ஏதோ ஒன்றத்தை சொல்லிட்டு வச்சாங்க. சில வாடகைவாய்கள்லாம் தீவிரமாக முட்டு கொடுத்தாங்க, வெளிப்படையாக திமுகவை ஆதரித்தாங்க. ஆனால் துணிந்து நின்று அந்த பேனா சிலை விவகாரத்தில் மக்கள் பக்கம் நின்ற ஒரே ஒரு இயக்கம் எதுனா அது நாம் தமிழர் கட்சி. ரெண்டாவது ஒரு முக்கியமான விடயம், ஆளும் அரசாங்கம் நடத்தக்கூடிய கருத்து கேட்பில் போய் ஆளும் அரசாங்கத்திற்கு எதிராகவே தன்னோட கருத்தை பதிவு செய்துட்டு வரக்கூடிய ஒரு துணிச்சல் மிக்க ஒரு வீரன் அண்ணன் சீமான் என்கிறத அடையாளம் காட்டிய ஆண்டு தான் இந்த 2023. பலரும் எதிர்பார்த்தாங்க அண்ணன் சீமான் போவாங்க, ஏதோ ஒரு அறிக்கையை வேணால் கொடுத்துட்டு வரலாம், இல்லை தனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வரலாம்னு. ஆனால் துணிச்சலாக என் மக்களுக்கு எதிராக நீங்கள் வைக்கக்கூடிய அந்த பேனா சிலையை நீங்கள் வைங்க, ஆனால் ஒரு நாள் நான் உறுதியாக உடைப்பேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் நிறையா ஊடகங்களும் சரி நிறையா மக்களும் சரி ஒரு துணிச்சல் மிக்க ஒரு அரசியல்வாதியை பார்த்த ஒரு கருத்துக்களை நிறையா நம்மளால் பார்க்க. இந்த அளவுக்கு பேனா சிலை விவகாரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப கடுமையான ஒரு எதிர்ப்பை காட்டியிருந்தார். அதோட தொடர்ச்சி அண்ணன் சீமான் அவர்கள் மீது எப்படியாவது அவர் மக்கள் இடத்துல அவர் பிரிச்சிடணும், மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு எடுத்துடணும்னு சொல்லி திமுகவுடைய அரசாங்கம் பல விதமான அவதூறுகளை பரப்பிச்சு, பல தொடர்ச்சியான தொல்லைகள் கொடுத்துச்சு. பொதுவாக லட்சுமிகள் நம்மளை தேடி வரணும்னு சொல்லி நிறைய இடத்துல நிறையா பெரியவர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் முதல் முறையாக இப்படிப்பட்ட லட்சுமி ஏன்டா வந்துச்சு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்ட காலமும், அதை எதிர்த்து நம்ம கடந்து போன காலமும் ஒரு கொடுமையான காலம் தான் சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு அவதூறுகள் அண்ணன் சீமான் மீது திட்டமிட்டு பழி போடணும், திட்டமிட்டு அவரை இந்த அரசியலிருந்து ஒரு அப்புறப்படுத்தணும் என்கிற ஒரு நோக்கத்தோட நிறைய வேலைகள் இந்த திமுகவுடைய வாடகை வாய்கள், குறிப்பாக ஐயா எராமிசை போன்றவர்களுடைய வழிகாட்டுதல் பேரில் நிறையா நடந்துச்சு. அது எல்லாம் சுக்கா உடைத்து எரிந்து யாரை வைத்து அதை சம்பவத்தெல்லாம் பண்ணலாம்னு நினச்சாலும் அவர்களுடைய வாயாலேயே சீமான் இஸ் மோர் பவர்ஃபுல்னு சொல்லி அந்த கேஸை வாபஸ் வாங்க வைத்து அவர்கள் திரும்ப போனாங்க பார்த்தீங்களா. அப்போ சீமானை நம்மளால் எதுவுமே செய்ய முடியலைங்கிற ஒரு நோக்கமும் அந்த இடத்துல அவர்களுக்கு தெரிய வந்தது. அதே போல் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னென்னா, அண்ணனுடைய 5 கட்ட சுற்றுப்பயணங்கிறது எல்லா மாவட்ட தலைநகர்களையும் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு முக்கியமான தலைப்பின் மூலியமாக அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தேர்ந்தெடுத்து மக்களுக்கான அரசியலை சொல்லி மக்களை நேரடியாக சந்தித்து தொடர்ச்சியான களப்பணிகளில் இருந்தாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் ஐயா எம்ஜிஆர் அவர்கள், ஐயா கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா போன்றவர்கள், அண்ணாதுரை போன்றவர்கள் திமுக ஆரம்ப கட்டத்தில் எந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கான கட்சி என்கிற விதத்தில் மக்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்ததோ அந்த அளவுக்கு மிக தீவிரமாக நாம் தமிழர் கட்சியும் இந்த செயல்பாடுகளை இருந்ததுன்னு மக்களே நிறைய பேர் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு மக்கள் சார்ந்த போராட்டங்கள், மக்கள் சார்ந்த அரசியல் மேடைகள் நிறைய எடுத்தாங்க. திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் செயல்படாமல் இருக்கும் பொழுதும், மக்களை தேடி வராத பொழுதும் நாம் தமிழர் கட்சி துணிந்து அந்த வேலைகளை செய்துட்டு வந்தது. ஒரு இடத்துல திமுகவே என்ன பண்ணுச்சுன்னா, நாம் தமிழர் கட்சியை பார்த்து உறுப்பினர் சேர்க்கை நடத்துச்சு, அங்கே நிறையா பொதுக்கூட்டங்கள் பண்ணிச்சு. அதே போல் அவர்களுக்கு முகவர்களுக்கான பாசறை கூட்டம் நடந்துச்சு. மற்ற கட்சியில் கூட, உதாரணத்துக்கு சொல்லப்போனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியில் கூட அந்த மாதிரியான நிறையா பொதுக்கூட்டங்கள், மாநாடு இதெல்லாம் நடத்துகிற நம்மளால் பார்க்கப்படுது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கு மக்கள் இடத்துல நேரடியாக தொடர்பு வச்சுக்கணும்னா நாம் தமிழருடைய அரசியலை நம்ம தொட்டால் தான் பண்ண முடியும் என்கிற அளவுக்கு மற்ற கட்சிகளும்
நாம் தமிழர் கட்சியை நோக்கி நகர தொடங்குச்சு, அவருடைய அரசியலை பேச தொடங்குச்சு. அண்ணன் சீமான் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு 5 கட்டமாக அவர்கள் மேற்கொண்ட அந்த களப்பணிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான ஒரு செயலாக பார்க்கப்படுது, மிக முக்கிய அரசியலாக பார்க்கப்படுது. அதனால் நாம் தமிழர் கட்சி மக்களிடத்தில் தொடர்புங்கிறது அளவுக்கு அதிகமான ஒரு நெருக்கத்தை கொண்டு போச்சுன்னு தான் சொல்ல முடியுது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது 2023 நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமான ஆண்டாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சி 2023 தனக்கு சாதகமான ஆண்டாக மாற்றிக்கொண்டது. ஏன்னா அந்த அளவுக்கு உழைப்பு மக்கள் இடத்துல எழுச்சிங்கிறது இருந்துச்சு. இன்னைக்கு 2024 அதே போல் இருக்குமான்னு சொல்லி கேட்டால் உறுதியாக இருக்கும். அண்ணன் சீமான் கட்சி பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், தம்பிகள் தங்கைகள் எல்லார்ட்டையுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம், இன்னைக்கு நீ விதை ஒவ்வொரு நாளையும் விதைக்கக்கூடிய நாளாக பாரு, அது உறுதியாக ஒரு நாள் உனக்கு அறுவடை செய்யக்கூடிய காலமாக மாற்றி கொடுக்கும்னு சொல்லுவார். அதே போல் 2023 நாம் தமிழர் கட்சியோட ஒவ்வொரு களப்பணியும், ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு பொதுக்கூட்டமும், ஒவ்வொரு அவதூறும், ஒவ்வொரு மக்களுடைய களப்பணியும் எல்லாமே விதைப்பதற்கான காலமாக மாற்றி வைத்தது. அதனால் 2024 அறுவடை செய்யக்கூடிய காலமாக நம்ம கண் முன்னாடி வந்து நிற்குது. அதற்கான முதல் ஒரு முயற்சி தான் யார் இந்தியாவுடைய பிரதமர் என்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். ஆனால் தமிழ்நாட்டுடைய அரசியலை யார் இந்தியாவுடைய பிரதமர் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலை யார் மாநில உரிமைக்கான கட்சி என்கிற விதமாக அரசியலே போக்கையே மாற்றி அமைத்தது நாம் தமிழர் கட்சி. இப்போது திமுக அதிமுக அவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அரசியல் என்ன அப்படின்னா, மாநில அரசியலை பேசி ஆகணும். இதை பேசாமல் மக்களிடத்தில் வாக்கு கேட்க முடியாது என்கிற அரசியலை நாம் தமிழர் கட்சி இங்கே உருவாக்கி வச்சிருக்கு. வெறும் காங்கிரஸையும் வெறும் பாஜகவையும் பூச்சாண்டி போல காட்டி இவர்கள் வந்து விடுவார்கள், வாக்கு செலுத்துங்கள் என்று சொன்னிய காலம் போய் இன்னைக்கு மக்களுக்காக உண்மையாகவே மாநில உரிமை பேசினால் மட்டும்தான் வாக்கு கொடுப்பாங்க என்கிற நிலைமையை உருவாக்கி வைத்த நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இவர்கள் இருவரையும் விட மேலோங்கி நிற்குது இன்னைக்கு மக்கள் இடத்துல வாக்கு கேட்பதற்கு. அதே போல திமுக ஆட்சி அமைந்த பிறகு எந்த அளவுக்கு திமுக பாஜகவும் எதிர்த்துச்சு என்கிறத பார்த்தா, வாய் மட்டும்தான் பேசுது, நான் அவனை அடிச்சிருவேன், நான் அவனை எதிர்த்துருவேன், நீ எனக்கு எதிரி, டெல்லியை பற்றி கேட்டு பாருங்க, திமுக பற்றி கேட்டு பாருங்க, கொள்கைக்காரவர்கள். ஆனால் கை ரெண்டும் அண்ணனிடமா அவனை கட்சி சொல்கிற மாதிரி கால் அமைக்கி விட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. வாய் எதிர்க்குது, கை கால் அமைக்கி விடுது. அதனால் திமுகவுடைய இந்த மார்வேட அரசியலுங்கிறது மக்கள் தெளிவாக புரிஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய அதிமுக மக்கள் சார்ந்த போராட்டம் ஒன்று கூட எடுக்கலை. கட்சி அதிகாரப்பூர்வ கட்சி, 50 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த கட்சி. ஆனால் அந்த கட்சி இந்த மக்களுக்காக உழைத்து இருக்குதா, மக்களுக்காண்டி பேசியிருக்குதா, உண்மையாகவே இங்கே இருக்கக்கூடிய மாநில உரிமைக்காகவும் மக்களுக்காகவும் மக்கள் சந்தித்த பிரச்சனைகளுக்காகவும் பேசியிருக்குதான்னு கேட்டால் பேசலை. அப்போது மக்கள் அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியாக இருந்தால் அந்த மக்களுடைய பிரச்சனைகள் பேசாத பொழுது அவர்களை ஆதரிப்பதற்கு மக்கள் தயாராக இல்லைங்கிறது நிறைய முடிவுகள் சொல்லுது. நிறைய இடத்துல மக்களுடைய கருத்துக்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அந்த இடத்துல இப்போ யார் இருக்கிறான்னா நாம் தமிழர் கட்சி இருக்குது. ஊடகங்கள் புறக்கணிக்கலாம். ஊடகங்கள் நேற்று கூட பார்த்தா 2024 தேர்தலில் மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கூட்டணி எதுன்னு சொல்லி திமுக அதிமுக பாஜகவை முன்னிறுத்தது. ஆனால் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 3வது பெரிய கட்சி 30 லட்சம் வாக்குகளை பெற்று மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு அந்த இடத்தை ஊடகம் கொடுப்பதற்கு தயங்குது. இன்னைக்கு திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் சமூக ஊடகத்தில் ஒரு அவதூறு பரப்புறாங்கல்ல, பாஜகவுடைய தொங்கு சதையாக இருக்குது, பாஜகவுடைய கருத்தை பேசுகிறாரு, இப்போ பேசு பாப்பா அப்போ பேசு பாப்போம். நான் என்ன கேட்குறேன், இந்த வாடகை வாய்கள் இந்த திமுகவுக்கு ஆதரவான வலையொலியில் இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் எல்லாம் ஒரு நாளாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக ஏன் பாஜக வைக்கிறீங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்களா? எழுப்பினதே கிடையாது. திமுகவிற்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு தடவை கூட அந்த ஊடகத்திடம் நீங்கள் ஏன் இந்த மாதிரி தலைப்பு வைக்கிறீங்க, திமுகவா அதிமுகன்னு வைங்க, மக்கள் ஏற்றுப்பாங்க, திமுகவா அதிமுகவா நாம் தமிழரானு கூட வைங்க, ஏன் மற்ற பாமக வைங்க, விசிகாவை வைங்க, மற்ற எந்த மாநில கட்சியை வேணாலும் வைங்க, ஏன் பாஜகன்னு வைக்கிறீங்கிற கேள்வியை ஒருவரும் இதுவரை வைத்ததில்லை. ஏன் வைக்கல? அவர்களுக்கு அந்த அரசியல் தேவைப்படுது. இங்கே திமுகவா அதிமுகவா என்பதை விட திமுகவா பாஜகவா என்கிற அரசியல் வந்துச்சு அப்படின்னா அது திமுகவிற்கு ஒரு பலமாக அமையுது. அதாவது பாஜக பூச்சாண்டியை காட்டி திமுக எளிதாக அதை வாக்கு அறுவடை செஞ்சிடலாம்னு. ஆனால் இவர்கள் இருவரோட உண்மையான முகத்தையும் மக்கள் இடத்துல தோலுறுத்தி காட்டி மக்கள் இடத்துல உண்மையான அரசியல் செய்யக்கூடிய யாருன்னா நாம் தமிழர். அதை மிகப்பெரிய காட்சி ஊடகங்கள் மறுக்கலாம், செய்தித்தாள்கள் மறுக்கலாம், அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் மறுக்கலாம். ஆனால் மக்கள் ஆட்சியில் மக்கள் மனதில் உண்மையாகவே தெரியும் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு மக்களுக்காக உழைக்குது, திமுகவை எதிர்க்குது, அதிமுகவை எதிர்க்குது, இவர்கள் செய்த துரோகத்தை எதிர்க்குது. அதே போல் பாஜக காங்கிரஸ் இவர்கள் இருவரையும் சமரசமின்றி எதிர்த்து களத்தில் நிற்குதுங்கிறது மக்களுக்கு தெரியும். அப்போ இந்த 2024 தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அறுவடை செய்யக்கூடிய ஒரு களமாக மாறி இருக்குது. இந்த அறுவடையை செய்வதற்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம், எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழிதான் கடுமையான உழைப்பு என்பது போல
நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உழைப்பு தான். அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, நம்ம ஒவ்வொருவரும் ஊடகமாக மாறணும், நம்ம ஒவ்வொருவரும் களப்பணியாக மாறணும், நம்ம ஒவ்வொருவரும் மக்களாக மாறணும், நம்ம ஒவ்வொருவரும் மக்களின் குரலாக மாறணும், நம்ம ஒவ்வொருவரும் அண்ணன் சீமானுடைய கொள்கைகளை கொண்டு போவதற்கான ஒரு ஆகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியாக மாறணும். அதாவது மக்களுடைய பிரச்சனைகள் நம்ம அரசியல் பண்ணக்கூடாது, ஆனால் அந்த அரசியல் தான் இன்றைக்கி மக்களுடைய பிரச்சனையாகவே இருக்குதுங்கிறப்போ அதை நம்ம பேசணும், அதை துணிந்து போராடணும், அந்த அரசியல் களத்தில் நம்ம துணிந்து நிற்கணும். 2024 நாம் தமிழர் கட்சிக்கு எப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் ஜோதிடர்கள் கிடையாது. ஆனால் 2024 நாம் தமிழர் கட்சியோட அரசியலும் அந்த கருத்துக்களும் மக்களிடத்தில் உறுதியாக பேசும். அவருடைய வாக்கு நாம் தமிழர் கட்சியை ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை நோக்கி கொண்டு செல்லுங்கிறது மறுக்க முடியாத உண்மை.